சுவிசேஷம் அறிவிப்பான். உற்சாகத்தின் ஆவி இருக்குதான் பார். உனக்கு யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் அறிவிக்கணும் என்ன இருக்குதான் பார். ஆவியில யாருக்குள்ள உற்சாகம் ஜாஸ்தி இருக்குதோ அவன் அதிகமா ஜெபம் பண்ணுவான். மாமிசத்துல உற்சாகம் தூங்குவான். இப்ப உங்க ஆவி என்ன சொல்லுது பாருங்க. இப்போ உங்க ஆவி உற்சாகமா இருந்தா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க. யோசித்து பாருங்க. உங்களுக்கு அந்த ஆவியில உற்சாகம் இருந்தா சும்மா நேரம் கிடைக்கும் போது போய் முழங்கால் போடுவோமே, முட்டி போடுவோமே, ஜெபம் பண்ணுவேன்னு இருக்கும். ஆவியில உற்சாகம் இல்லை, மாம்சத்துல உற்சாகம். கொஞ்சம் நேரம் கிடைக்கும் என்ன பண்ணுவீங்க? மொபைல் எடுப்போமே, மொபைல் பார்ப்போமே, இல்லைன்னா படுப்போமே. இதானே உங்க ஆவி உற்சாகம் இல்லாத போச்சு. போ மொபைல்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ஜெபத்துல கூட இல்லைங்க. ஆனா எல்லாரையும் சாத்தான் ஏமாத்தி விட்டாங்க. ஆண்ட்ராய்டு மொபைல்னு சொல்லி கொடுத்து பட்டன் மொபைல் இருந்தா கூட பிரச்சனை இல்லை, அதை பார்த்து பேச. சரி சரிப்பா. இப்ப சும்மா இருக்கிறவனுக்கு ஆண்ட்ராய்டு மொபைலை வாங்கி கொடுத்துட்றாங்க பெத்தவங்க. அவன் படிக்க மாட்டேங்கிறான். படிக்கிற போல என்ன வச்சுக்கிறான்? கேடு. எங்க ஆவியில உற்சாகம் உள்ளவன், ஆவியில எழுப்புதல் உள்ளவன் ஜபிக்கிறவனா இருப்பான். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றான் பார். யோசித்து பார், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற. எந்த சூழ்நிலை ஆண்டவருக்கு நீ காணி கொடு, தசமா கொடு, இல்ல ஊழியங்களுக்காக கொடு, என்ன செஞ்சாலும் தேவனை நேசிக்கிறதா இருந்தா நீ உற்சாகமா செய்வ. என்ன சொல்ற? காணிக்க செலுத்துறவங்க உற்சாகமா செலுத்துவாங்க. யோசித்து பாரு உன்னுடைய வாழ்க்கை. எந்த மனுஷனுக்குள்ள ஆவியில உற்சாகம் இருக்கிறதோ அவன் எல்லா பாவத்தை அகற்றுவான். அருமையான சௌரிய சௌனே கேள். பாவத்தை வச்சுக்கிட்டு ஆவியில நான் உற்சாகமா தான் இருக்கேன் நான் பொய் சொல்றேன். நீ பொய் சொல்ற. அவன் ஆவியில உற்சாகம் அடைந்தவன். யோசபாத் இதயத்திலே உற்சாகம் அடைந்தவன், ஆவியில உற்சாகம் அடைந்தவன். என்ன செஞ்சானா? தேசத்தில் இருக்கிற விக்கிரங்களை ஒழிச்சான். அதோடு மாத்திரமல்ல, என்ன செஞ்சானா? விக்கிர தோப்புகளை உடைச்சான், பலிபீடத்தை உடைச்சான். காரணம் என்ன? அவன் ஆவியில உற்சாகம் இதெல்லாம் இருக்க கூடாதா அப்படின்னு உடைச்சான். யோசிப்பா. இப்ப நீ ஆவி உற்சாகமா இருந்தா ஒன்ன நெருங்கி வருகிற பாவத்தை காலி பண்ணுவேன். யோசிப்பார். உன் வாழ்க்கையில பாவம் இருக்குதான் பாரு அப்படின்னு ஆவி உற்சாகமா இல்லைன்னு அர்த்தம். ஆவி உற்சாகமா இல்லைன்னு அர்த்தம். உன் ஆவி உற்சாகமாயிடுச்சுன்னா என்ன சுத்தி வர்ற பாவத்தை காலி பண்ணு. ஹலோ, கவனமா கேட்டுக்கோ. அது பெண் விஷயமோ ஆண் விஷயமோ இல்ல பொய்யோ இல்ல வேற தப்பு தண்டாவோ எந்த பாவமா இருந்தாலும் சரி, உனக்குள்ளே ஆவி உற்சாகமா இருந்தா நீ அந்த பாவத்தை காலி பண்ணுவ. யோசிப்பார். பாவம் பாரு, பாவம் பாரு. போ எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆராதனை பொருட்படுத்திங்க எல்லா கன மகிமை துதி மக்கள் செலுத்துகிறோம். ஆண்டவர் எப்பொழுதும் என்னோடும் எங்களோடும் கூட பேசுவீராக. உடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வு தாரும், வாழ்வதற்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் ஆவியில் உற்சாகம் உள்ளவனாய் இரு என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். ஆவியில் உற்சாகம் உள்ளவனாய் இரு. வேதம் சொல்றது கொஞ்சம் கவனிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். வேதம் சொல்றது நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறது என்னன்னு ஏசு சொன்னார்னா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ யார் ஒருவர் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுறாங்களோ அவங்கள சபையில கொண்டு வந்து சேர்க்கிறார் கர்த்தர். எல்லாரும் கவனமா கேட்டுங்க. சபையில கொண்டு வந்து சேர்க்கிறார் கர்த்தர், சேர்க்கிறார். இப்ப இங்க சேர்த்த பிறகு என்ன நடக்குது? ஒரு சபையை பார்த்து பவுல் சொல்றாரு, கொலோசியர் நிருபம், கொலோசியர் 3வது அதிகாரம்
23வது வசனம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே, நீங்கள் கர்த்தராகிய எவனா ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள இருக்காங்க, ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள இருக்காங்க, அவங்க என்ன செய்யறாங்களா? கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறார்கள், அவர்களை ஆராதிக்கிறார்கள், அவர்களுக்கு சேவை செய்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். சேவிக்கிறதுனால் சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து உள்ளனர். அப்படின்னு அர்த்தம் என்ன? இப்போ மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று சபைக்குள்ள இருக்கக்கூடிய தேவ ஜனங்கள் தேவனை சேவிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா ஆராதனை மூலம் சேவிக்கலாம், அல்லவென்றால் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி மற்ற காரியங்களில் ஈடுபட்டு சேவை செய்யலாம். அப்படி சேவிக்கும் போது என்ன நடக்குது? சுதந்திரமாகிய, எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சேவை செய்வதனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். அப்படின்னா தேவன் சுதந்திரமாய் பலன் கொடுக்க போகிறார், பலன் கொடுக்க போகிறார், அவங்களுக்கு சுதந்திரமா கொடுக்க போறார். இந்த பலனை பற்றி இன்னைக்கு யாருமே யோசிக்கிறது இல்லை. சுதந்திரமாய் பலனை கொடுக்க போறார். அந்த பலன் எப்படிப்பட்டதா இருக்கும்? அவரை சேவிக்கிறதுனால் உண்டான ஆசீர்வாதம் என்ன? எங்க இந்த உலகத்துல ஒரு மனுஷன் கம்பெனிலேயோ வேலை கடையிலையோ எங்கேயோ வேலை செய்யறான்னா அவனுக்கு என்ன கொடுப்பாங்க? எஜமானுக்கு வேலை செய்யறதுனால கூலி கொடுப்பாங்க, அவ்வளவுதானா? ஆனா நம்முடைய தேவன் கூலி கொடுக்கல, சுதந்திரமாய் பலன் கொடுப்பாராம். ஏன்? அவருக்கு சேவை செய்தபடினாலே, அவரை ஆராதித்து அவருக்கு சேவை செய்தபடினாலே அவர் அதுக்குரிய பலனை கொடுப்பாராம். அது என்னங்க பலன்? பலன் எப்படி இருக்கும்? பலன் எப்படி இருக்கும்? வேதம் சொல்லுது, நான் சொல்ல இயேசுவே சொல்றாரு. நீதிமொழியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 19ஆம் வசனம். பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது. போதும். என்னன்னா பொன்னையும் தங்கத்தை பார்க்கிலும் என் பலன் நல்லது. அது என்னது? பொண்ணுன்னா என்ன, தங்கம்னா என்ன? பொண்ணுன்னா கோல்டு, தங்கம் அப்படின்னா பியூர் கோல்டு. பொண்ணுன்னா கோல்டு, தங்கம்னா பியூர் கோல்டு. இப்போ அவர் தரப்போற சுதந்திரம் எதை பார்க்கிலும் வெளியேற பெற்றது? பொண்ணு தங்கத்தை பற்றா. இப்ப நீங்கெல்லாம் போடுறீங்களே, அது வந்துட்டு ஒருவேளை 18, 20, 22 இவ்வளவுதான் இருக்கும். 24 கேரட் தான் பியூர் கோல்டு. ஆனா ஆண்டவர் கொடுக்க போற பலன் அப்படிப்பட்ட, அதுக்கு ஈக்குவலான பலன் சொல்லவில்லை, அதை பார்க்கிலும் என் பலன் நல்லது. அப்போ பொண்ணு தங்கத்தை பார்க்கணும், ஏன் பலன் நல்லதுன்றாரு. இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. அந்த பலனை குறித்து சரியா அறிஞ்சவன் ஒரு காரியம் செய்யறான், அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு தெரியும், எபிரேயர் நிறுவனம் 11வது அதிகாரம் 24 இருந்து 1 வாசிக்கும். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் வெறுத்து. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா கொஞ்சங்க. இப்போ இவனுக்கு 40 வயசு ஆயிடுச்சு. மோசே 40 வயசு உள்ளவன் அங்க இருக்கிறான், பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிறான். இந்த பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக தான் மோசே காணப்படுறான். அவ தான் எடுத்து வளர்த்தா. அப்படிப்பட்ட நிலைமையில இப்போ விசுவாசத்துல அவன் பெரியவன் ஆகிறான். விசுவாசத்தினால அவன் பெரிய ஆளாகணும்னு என்ன நடக்குது பாருங்க. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். அவன் 40வது வயசுல அவன் விசுவாசம் உள்ளவனா இருந்தபோது, பார்வோனுடைய குமாரத்தின் மகனா, இது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு வெறுக்க ஆரம்பிச்சான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், அப்படியானால் இந்த உலகத்துல ராஜா வீட்டுல அனுபவிக்க வேண்டிய சந்தோஷம், உலக பிரகாரமான சந்தோஷம் நிறைய இருக்குது. அந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு எவனாவது செய்வானாங்க. எங்க உங்களுக்கு நஷ்டம் வேணுமா லாபம் வேணுமான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? எவனாவது எனக்கு நஷ்டம் வரணும் அப்படின்னு கேட்பானா? இல்ல உங்களுக்கு துன்பம் வேணுமா இல்ல சந்தோஷம் வேணுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சந்தோஷம் தான் வேணும்னு சொல்லுவீங்க. ஆனா அவன் என்ன சொல்றான்? பாவ சந்தோஷங்களை, அனித்தியமான அழிஞ்சு போற பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். நான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பது வெறுத்தான்,
தேவ ஜனங்களுக்கு துன்பம் தான் வரும், ஆனாலும் நான் அவங்க கூட சேரேன்ப்பா, அவங்க கூட சேரேன்னு சொல்லி அனித்தியமான பாவ சந்தோஷங்களை விருத்துட்டு தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிஞ்சுக்கிட்டான். ஓகே, 2 வாசிங்க. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, நல்லா கவனமா கேட்டுங்க, இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து, இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து அப்படின்னா ஏதோ ஒரு பலன் வருதுன்னு அவனுக்கு தெரியுதா? அதுக்கு மேல ஒரு நோக்கம் இருக்குது. இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும், எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். என்ன செய்யறான் பாருங்க, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் இனி வரும் பலன் மேல், அது என்னது, பொன்னை பார்க்கலும் தங்கத்தை பார்க்கலும் விலையேற பெற்ற பலன், அந்த பலன் மேல் நோக்கமா இருந்தபடினாலே எகிப்தில் உள்ள பொக்கிஷத்திலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம். என்னங்க இப்போ பொக்கிஷம் வேணுமா நிந்த வேணுமானா? எனக்கு நிந்த போதும்பா, எவனா சொல்வானா? எகிப்தில் உள்ள பொக்கிஷத்தை பார்க்கணும் இருக்கு அப்படின்னா கவனமா கேளுங்க. இவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 40 வயசு பிரபு. ஆனால் இவனோ இப்பொழுது வெறுக்கிறாங்க. எங்க இனி வரும் பலன் மேல ஒரு நோக்கம் உள்ளவனா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை காட்டில் கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு நிந்தை பாக்கியம் என்றான். அப்படின்னா எதை விட எது பெருசுன்னு நினைக்கிறான்? எகிப்தில் உள்ள பொக்கிஷத்தை பார்க்கலும் இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருக்கு. அந்த பலன் இந்த பொக்கிஷத்தை விட பெருசுன்னு நினைக்கிறான். இப்ப நான் உதாரணமா சொல்றேன், கவனமா கேட்டுங்க. அவன் காலத்துல, பார்வோன் காலத்துல எனக்கு ஒரு வேத பண்டிதர் சொன்னார், இந்த மோசே கிட்ட மாத்திரம் 50,000 டன் கோல்டு இருந்துச்சு தான். ஏங்க, ஒரு டன்னாலே 1000 கிலோ. அவங்கிட்ட 50,000 டன் கோல்டு இருந்துதான். ஐயோ, அவ்வளவு பெரிய பணக்காரங்க. ஆனால் அவன் சொல்றான், எனக்கு இந்த பொக்கிஷம் பெருசு இல்ல, என் தேவன் தருகிற பலன் பெருசுன்னு நினைக்கிறான். இப்ப அந்த பொக்கிஷத்தை விட எது பெருசா தெரியுது? பலன், இனி வரப்போற பலன். இன்னைக்கு காதுல கடுக்கன், விரல்ல மோதிரம், இதை விடுறதுக்கு இன்னைக்கு எத்தனை பேருக்கு முடியல? தேவன் மேல ஒரு சந்தோஷத்தை, இனி ஒரு பலன் மேல நோக்கமா இருப்பதற்கு இப்படிலாம் விடலாம்லவா? விட மாட்டாங்க. அது நமக்கு இதெல்லாம் விட முடியாதுங்க. ஆனா அவன் விசுவாசி, அவன் பெரிய ஆளுங்க, அவன் விடலாம், நம்மளதான் விட. இதே விட தெரியல. அவன் 50,000 டன் கோல்ட விட்டுருக்காங்க. ஏன்? எனக்கு இது பெருசு இல்ல, எனக்கு அதான் பெருசுன்னு சொல்லி. ஓகே, இப்ப பாருங்க, இப்ப நான் அந்த சப்ஜெக்ட் வரேன். இப்ப அந்த அளவுக்கு அவன் தேவன் தருகிற பலன் மேல் நோக்கமாயிருந்தான். ஓகே, இப்போ தாவீது சாலமோன்ட்ட சொல்றான். 1 நாளாகமம் 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, கவனிங்க, என் குமாரனாகிய சாலமோனே, மகனை பார்த்து சொல்றான், என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. உற்சாக மனதோடு சேவி. இப்போ தகப்பன் தம் பிள்ளைக்கு சொல்ற, கவனமா கேளுங்க, என்ன சொல்றாரு? மகனே, நீ தேவனை அறிந்து உற்சாக மனதோடும் உத்தம இதயத்தோடும் அவரை சேவி. இப்ப அவரை சேவிக்கிறதுனால பலன் உண்டா? அவரை சேவிக்கிறதுனால பலன் உண்டா? உண்டு. அப்படி செய்யும் போது தேவனை அறிந்து, அப்புறம் அறிந்த பிரகாரமாகவே உற்சாக மனதோடும் உத்தம இருதயத்தோடும் அவரை சேவிக்கணும். அருமையானே, தேவனை அறியலன்னு வச்சுங்க, உங்களால சேவிக்க முடியாது. எப்படி நான் சொல்றேன் பாருங்க. ஏலிக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க, ஒப்பனி பினகாஸ்னு சொல்லி. ஆனா 2 பேரும் அவங்க ஆசாரியர்கள். அவங்க என்ன மாதிரி ஆயிட்டாங்களா? பேலியாளின் பிள்ளைகளாய் மாறினாங்களா? ஏன்? கர்த்தரை அறியவில்லை. ஆகையினால
ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்து தொழுது கொள்ள வருகிற பெண்களை கெடுத்தானுங்க. தேவனை அறியல, தேவன் யார் என்பதை புரியல அவனுக்கு. அருமையான சௌரிய கேள், தேவனை எந்த மனுஷன் அறிஞ்சு ஐயோ இப்படி ஆண்டவர் விட்டார், இப்படி நினைக்கிறார், இப்படி சொல்றார், ஆகவே நான் அப்படித்தான் வாழணும்னு சொல்லி அப்படி அறிந்தவன் என்ன செய்யணுமா? வேதம் சொல்லுது, முழு இருதயத்தோடும் உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் அவரை சேவிக்கணுமா. எப்படி நீங்க அறிஞ்சீங்களோ அதை மனப்பூர்வமா, ஆண்டவரே நான் அப்படியே உண்மை சேவிக்கிறேன்ப்பா, இப்படி நான் அறிஞ்சிருக்கிறேன், உங்களை அப்படியே நான் சேவிக்கிறேன்னு சொல்லி, அது எப்படி உற்சாக மனதோடும் முழு இதயத்தோடும் சேவிக்கணுமா. இப்படி சேவிக்கிறதுனால என்ன உண்டு? பலன் உண்டுங்க, பலன் உண்டு. இப்ப பாருங்க, அப்படி சொன்னா பாருங்க தாவீது, அவன் என்ன சொல்றான் பாருங்க. சங்கீதம் 51:12, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து சரி உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். என்ன சொல்றான்? இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்துன்றான். அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட காலத்துல பெரிய சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கிறான். ஆனால் பத்சேபாள் விஷயத்துல தவறிட்டான். இது நிமித்தமாக அவன் மனதே வேதனையாய் போச்சு, ரொம்ப கர்த்தருடைய காரியங்களை குறைபட்டான். இப்ப திரும்ப கேட்கிறான், ஆண்டவரே நான் உற்சாகம் இழந்துட்டேன், அவள் நிமித்தமாக, அவளை கெடுத்தது நிமித்தமாக என் வாழ்க்கையில வேதனை பெருகிடுச்சு, ஐயோ நான் நிம்மதி இல்லாம போயிட்டேன், இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன்ப்பா, என் பாவத்தை மன்னிச்சுங்க, எனக்குள்ள உற்சாகம், அதாவது ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க சொல்லிட்டு உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்க முடிச்சுங்க. இப்போ இந்த ஆவியில உற்சாகம் வரணும்ன்றான். என் மகனே, தேவனை அறிந்து உத்தம இதயத்தோடும் உற்சாக மனதோடும் நீ அவரை சேவி. அப்படி சேவிக்கிறதுனால என்ன உண்டு? பலன் உண்டு. இப்போ இவன் சொல்றான், என் ஆவியில உற்சாகம் தாங்கப்பா, ஆண்டவரே இரட்சணியத்தின் சந்தோஷத்தை இழந்துட்டேன், அவளை கெடுத்ததுனால என் வாழ்க்கையே போச்சு, என் நிம்மதியே போச்சு, இப்ப மறுபடியும் உங்ககிட்ட கேட்கிறேன், மன்னிச்சுங்க, இப்போ கேட்கிறேன், ஆண்டவரே என் ஆவிய உற்சாகத்தின் ஆவி எனக்கு தாங்கப்பான்றான். அருமையானவர்களே, கர்த்தருடைய காரியத்துல உற்சாகத்தின் ஆவி இருக்கிறவன் என்ன செய்வான் என்பதை ஒரு 6 காரியத்தை டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துட்டு முடிச்சிருப்போம். ஆவியில கர்த்தருடைய காரியத்தில் ஆவியில எப்படி உற்சாகம் என்ன செய்வாங்கிறத சொல்ல போறோம். வேதம் சொல்லுவாரு, வாசிப்போம். 2 நாளாகமம் 17வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. யோசபாத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோசபாத் யூதா தேசத்தின் ராஜா, அவனை குறித்து வேதங்குது, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அப்படின்னா இந்த யோசபாத்தை குறித்து முதல்ல நீங்க வாசித்தீங்கன்னா அவன் தேவனுக்கு பிரியமானவன் எழுதியிருக்கும் அதே அதிகாரத்தில். ஆனால் இப்பொழுதோ அவனுடைய இருதயம் கர்த்தருடைய காரியத்தை ஆவி உற்சாகம் கொண்டதான். ஆவியில உற்சாகம் வந்துருச்சு, அவன் இருதயத்தில் உற்சாகம் வந்துருக்குது. உற்சாகம் வந்ததுனால என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாசிங்க. அவன் மேடைகளையோ விக்கிரக தோப்புகளையோ யூதாவை விட்டு அகற்றினான். போதும். எங்க எந்த மனுஷனுக்குள்ள ஆவியில உற்சாகம் இருக்கிறதோ அவன் எல்லா பாவத்தையும் அகற்றுவான். அருமையான சௌரிய கேள், பாவத்தை வச்சுக்கிட்டு ஆவியில நான் உற்சாகமா தான் இருக்கேன், நான் பொய் சொல்றேன், நீ பொய் சொல்ற. அவன் ஆவியில உற்சாகம் அடைந்தவன். யோசபாத் இருதயத்திலே உற்சாகம் அடைந்தவன், ஆவியில உற்சாகம் அடைந்தவன். என்ன செஞ்சானா? தேசத்தில் இருக்கிற விக்கிரங்களை ஒழிச்சான். அதோடு மாத்திரமல்ல, என்ன செஞ்சானா? விக்கிரக தோப்புகளை உடைச்சான், பலிபீடத்தை உடைச்சான். காரணம் என்ன? அவன் ஆவியில உற்சாகம் இதெல்லாம் இருக்க கூடாதா அப்படின்னு உடைச்சான். யோசிப்பா, இப்ப நீ ஆவி உற்சாகமா இருந்தா ஒன்ன நெருங்கி வருகிற பாவத்தை காலி பண்ணுவேன். யோசிப்பார், உன் வாழ்க்கையில பாவம் இருக்குதான் பாரு அப்படின்னா ஆவி உற்சாகமா இல்லைன்னு அர்த்தம். ஆவி உற்சாகமா இல்லைன்னு அர்த்தம். உன் ஆவி உற்சாகமா இருந்துச்சுன்னா என்ன சுத்தி வர்ற பாவத்தை காலி பண்ணு. ஹலோ, கவனமா கேட்டுக்கோ. அது பெண் விஷயமோ ஆண் விஷயமோ இல்ல பொய்யோ இல்ல வேற தப்பு தண்டாவோ எந்த பாவமா இருந்தாலும் சரி, உனக்குள்ளே ஆவி உற்சாகமா இருந்தா நீ அந்த பாவத்தை காலி பண்ணுவ. யோசிப்பார், பாவம் இருக்கான் பாரு, பாவம் இருக்கான் பாரு. இப்போ எண்ணத்திலேயோ செயல்லையோ பாவம் இருக்கான் பாரு. இந்த
வாலிய பிள்ளைலாம் ரொம்ப ஜாக்கிரதை, கவனமா கேளுங்க. யாருடைய ஆவியில உற்சாகம் இருக்குதோ அவங்க பாவத்தை கொன்னுடுவாங்க. அது பார்வையில வர்ற பாவமா இருக்கட்டும், இல்ல பேச்சுல வர்ற பாவமா இருக்கட்டும், அந்த செயல்ல வர்ற பாவமா இருக்கட்டும், சாவடிச்சிடுவான். உங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்ப வரைக்கும் பாவம் இருக்கான்னு பாருங்க. பார்வையிலையோ சிந்தனையிலையோ செயலையோ பாவம் இருக்கான்னு பாரு. அப்படி இருந்துச்சுன்னா ஜீசஸ் ஆவி அவசியம். உற்சாகம் உள்ளதுல மாமிசம் உற்சாகமா இருக்கு, மாமிசம் உற்சாகமா இருக்குன்னு அர்த்தம். அருமையான சௌரிய, இன்றைக்கு ஆவியில உற்சாகம் உள்ளவர்களை தேவன் விரும்புகிறார். அப்படி ஆவியில நீ அவரை உண்மையாவே சேவித்தால் உனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு, பலன் உண்டு. வேலையில உற்சாகம் உள்ளவங்க வேலையில கரெக்டா இருப்பாங்க. என்ன சொல்றீங்க? முதலாளி சொன்னா கரெக்டா செய்வான். ஏன்னா வேலையில உற்சாகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நான் சொல்றது ஆவியில உற்சாகம். அப்படின்னா கர்த்தருடைய காரியங்கள்ல உத்தமமா இருக்கணும், பாவத்தை சாவடிச்சணும். வேதம் அப்படிதான் சொல்லுது. பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்க பாவத்தை தள்ளிடணும், சாவடிச்சணும். இந்த யோசபாத் ஆவியில உற்சாகம் கொண்டதுனால, இருதயத்தில் உற்சாகம் கொண்டதுனால விக்கிரக தோப்புகளை வெட்டினா, பலிபடத்தெல்லாம் உடைச்சான். இப்ப யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில பாவத்துக்கு சாதாரணமா பாவம் செஞ்சுட்டு ரைட் ஆண்டவரே மன்னிச்சுங்க அப்படின்னு நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க உங்க ஆவியில உற்சாகம் உள்ளவங்க அல்ல, உற்சாகம் உள்ளவங்க. செத்தாலும் ஜாவன் நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்க ஆவி உற்சாகமா இருக்குன்னு அர்த்தம். என்ன சொல்றீங்க? ஆமென். செத்தாலும் ஜாவன் நான் பாவம் செய்ய மாட்டேன்னு உங்க ஆவி உற்சாகமா இருக்குன்னு அர்த்தம். இந்த பாருங்க, ஒரு மனுஷன், திவ்ய சுவாமி உள்ள மனுஷன் சொல்றான், வாசிங்க 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனம். தேவனால் பிறந்த எவனும், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். இப்போ தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்ய மாட்டான். ஏன்னு பாருங்க, தேவனால் பிறந்தவன், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். இப்ப சாத்தான் ஒரு மனுஷனை தொடும் போதுதான் பாவம் செய்யறான். ஆனால் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். ஏன் பாவம் செய்ய மாட்டான்? அவன் தன்னை காக்கிறான், அவன் தான் காக்கிறான். நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் சுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி விலகிறான். யோசேப்பை எடுத்துங்க, யோசேப்பை எடுத்துங்க. அந்த யோசேப்பை சாத்தான் போத்திபாரின் மனைவி மூலமாக ட்ரை பண்றான். ஆனால் இந்த யோசேப்போ தன்னை காக்கிறான், தன்னை காக்கிறான். முடியாது, நான் பாவம் செய்ய மாட்டேன் நிற்கிறேன். இதுதாங்க கர்த்தர் விரும்புறது. உன் பாவம் செய்யற சூழ்நிலையை சாத்தான் கொண்டு வருவான். செத்தாலும் சாவனை தவிர நான் பாவம் செய்ய மாட்டேன் நிற்கணும். அப்படி நின்னால் நீ ஆவியில உற்சாகம் உள்ளவன் அர்த்தம், ஆவியில உற்சாகம் உள்ளவன் அர்த்தம். எங்கேயாவது ரகசியமா பாவம் செய்யான் பாரு. வாலிப பிள்ளைலாம் ஜாக்கிரதை. அவனை பார்த்தேன், இவனை பார்த்தேன், இவனை பார்த்தேன், இழிச்சேன், அவனை பார்த்தேன், சிரிச்சேங்கிறத வேலை எல்லாம் இருக்கக்கூடாது. ஜாக்கிரதை. எல்லா வாலிப பிள்ளைகளும் ஜாக்கிரதை, சுத்தமா இருக்கணும். ஒண்ணு வாழ்ந்தா நம்ம சபையில் வாழ்ந்தா ஒண்ணு ஆண்டவருக்கு வெறி பிடிச்சு வாழ்ந்துடணும். இல்லைன்னா நானே சொல்லிடுவா, பைபிளை வச்சு தூரம் போயிடணும். என்ன சொல்றீங்க? சும்மா நானும் ஆண்டவர் தான் நேசிக்கிறேன் மாதிரி காமிச்சு வேஷமா? இது வேஷமா? ஒரு புருஷன் மேல மனைவிக்கு 100க்கு 100 நேசங்க. அவ அடுத்தவன் கை வைக்க விடுவாளா? கொன்னு விடுவா, கடிச்சிடுவா, கடிச்சிடுவா. ஆண்டவர் மேல உனக்கு நேசம் தான், பாவத்துக்கு செத்துடுவ. புருஷன் கேட்கிறான், ஏம்மா என்னை எவ்வளவு நேசிக்கிறம்மா, எந்த அளவுக்கு நேசிக்கிறம்மா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவ சொல்றா, மாமா உங்களை 99% நேசிக்கிறேன் மாமா, மீதி 1 பக்கத்து வீட்டில் இடிக்குதுமா. எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? 99% நேசிக்கல, போ 1 தானே பரவாயில்ல போ அப்படியே விடுவான். உலக்கை வச்சா காலி பண்ணிடுவான். 100% என்ன தாண்டி நேசிக்கணும். அப்படித்தானே விருப்பம் இருக்கும். அதே போல இயேசுவுக்கு நீங்களும் நானும் மனவாட்டி தானே.
100க்கு 100 இயேசு மேல விருப்பம் நேசம் இருக்குன்னு விரும்பாரா இல்லையா? ஆவியில உற்சாகம் உள்ளவன் என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், பாவத்துக்கு செத்துருவான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவதாக ஆவியில உற்சாகம் உள்ளவன் என்ன செய்யறான் பாருங்க. சங்கீதம் 51:12-13. உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யும். அந்த ரட்சணின் சந்தோஷத்தை இழந்துட்டான் பத்சேபாள் விஷயத்தினால. ஆனா அவன் திரும்ப மன்னிப்பு கேட்டு கேட்கிறான், ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஓஹோ, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். எதுக்கு கேட்கிறான் பாருங்க. அப்பொழுது 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 எப்பொழுது? உற்சாகமான ஆவி வரும்போது. அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உற்சாகத்தின் ஆவி யார்கிட்ட இருக்குதோ அவன் சும்மா இருக்க மாட்டாங்க, அவன் சுவிசேஷம் அறிவிப்பான், சுவிசேஷம் அறிவிப்பான். உற்சாகத்தின் ஆவி இருக்குதான் பார். உனக்கு யாரை பார்த்தா அவன் சுவிசேஷம் அறிவிக்கணும் என்ன இருக்குதான் பார். இந்த பானையில தண்ணி ஊற்றி அரிசி கழுவி போட்டாச்சு, நெருப்பு எரியுது. இது உடனே கொதிக்கவே கொதிக்காது. சூடு ஆக 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 ஒலமுடி மேலே போட்டுக்கு சூடு ஆக ஆக உள்ள கொதிக்க 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 இந்த ஒலமுடி என்ன பண்ணும்? தடதடா தடதடா தடதடான்னு ஆடும் ஆடும். ஆனால் உள்ள ஒன்றும் இல்லாமல் இருந்தா, உள்ள இன்னும் கொதிக்கல அப்படியே இருக்குது, என்ன ஆகும்? ஒலமுடி அப்படியே தான் கிடக்கும். இப்போ நம்ம முடி ஒலமுடி கொதிக்குதா? உள்ள கொதிச்சாதான் இது துடிக்கும். உள்ள கொதிச்சாதான் வெளியே துடிக்கும். ஆனா நம்ம உள்ள கொதிக்கிறதே இல்லை, உள்ள ஆவியில கொதி வரல. அதனால எவனை பார்த்தாலும் எவ்வளவு. ஆனா ஒண்ணுங்க, சொந்தக்காரங்களை எக்கா வந்துட்டீங்களாக்கோ என்ன மாதிரி உள்ள சந்தோஷம் வந்து துடிக்குது பாருங்க. உதடு அக்கா வரலையாக்குமா, மாமா வரலையாக்கும், ஐயோ வந்துட்டீங்க என்ன குதிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் உள்ள இருந்து ஆவில உற்சாகம் கொண்டவன் சும்மா இருக்க மாட்டாங்க, வாய் துடிக்குங்க துடிக்கும். எவனை பார்த்தா சொல்லலாம், எவளை பார்த்தா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஏக்கம் வரும். எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்காங்க? ஏன் உன்னால சொல்ல முடியல தெரியுமா? உன் ஆவியில உற்சாகம் இல்லை. உனக்கு ஆவியில உள்ள உற்சாகம் இல்லை, அதனால சுவிசேஷம் சொல்ல முடியல. யோசபாத்துடைய இருதயம் ஆவியில உற்சாகம் கொண்டதானே, உற்சாகம் கொண்டதானே. அவன் என்ன செய்யறான்னு பாருங்க. 2 நாளாகும் 19வது அதிகாரம் 4வது வசனம். யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து, நல்லா கவனமா கேட்டுங்க. எருசலேம் வந்து யூதாவின் தலைநகரம், அதுல வாசமா இருக்கிறான். அதான் கேபிட்டல், அதான் தலைநகரம், அதுல வாசமா இருக்கிறான். இருந்து திரும்ப பெயர்சபா தொடங்கி, நல்லா கவனிங்க, பெயர்சபா தொடங்கி எப்ராயிம் மலை தேசம் மட்டுமுள்ள ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். என்னவா எங்க உற்சாகத்தின் ஆவி இருக்கிறவன் என்ன செஞ்சிருக்கான் பாருங்க. இவன் ஒரு ராஜா, அரண்மனையில உட்கார்ந்து இருக்கலாம் அல்லவா, அவனுக்குள்ள இருக்கிற உற்சாகத்தின் ஆவினால என்ன செய்யறான் தெரியுமா? பெயர்சபா தொடங்கி எப்ராயிம் மலை தேசம் மட்டும் இல்ல எல்லா ஜனத்துக்குள்ளையும் அவனே பிரயாணமா போய் அவனே சுவிசேஷத்தை சொல்லிட்டு வந்துட்டான். ஏன் சொன்னான் தெரியுமா? அவனால ராஜாவா அங்க இருந்திருக்க முடியும். ஆனா ஏன் சொன்னான் தெரியுமா? உள்ளத்துக்குள்ள ஆவி உற்சாகமா இருக்கு. உள்ளத்துக்குள்ள ஆவி உற்சாகமா இருக்கிறனால அவன் எல்லா பக்கமும் போய் சுவிசேஷம் சொல்றான். சௌர்யே கேள், உன் ஆவி உற்சாகமா இருந்தா சும்மா இருக்க மாட்டா, சும்மா இருக்க மாட்ட. எவனை பார்த்தாலும் ஏதாவது சொல்லுவேன், வசந்த சொல்லுவேன், இல்ல ஆண்டவர் சுவிசேஷம் சொல்லுவேன். உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார். ஏன் சொல்ல முடியல தெரியுமா? ஆவியில உற்சாகம், ஆவியில உற்சாகம். அதனால உனக்கு சுவிசேஷம் சொல்ல முடியல. யாருக்குள்ள ஆவி உற்சாகம் வருதோ அவன் யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்றவனா மாறிடும். உங்க வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுவிசேஷம் சொல்றீங்களா? உற்சாகமானதோடு கூட செய்வி என்ன செய்வார்? அப்போ பலன் கொடுப்பார்.
அப்ப உற்சாகம் உள்ள ஆவி உள்ளவன் என்ன செய்வான்? முதல்ல பாவத்துக்கு செத்துருவான், ரெண்டாவது சுவிசேஷம் அறிவிப்பான். இந்த யோசபாத் அவன் மட்டும் சுத்தி சுத்தி வரலைங்க, அவன் என்ன பண்ணிருக்கான் பாருங்களேன். அதே 2 நாள் ஆகும். ஜீசஸ் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. யாரு? யோசபாத்துடைய இருதயம் ஆவில உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையோ விக்கிரக தோப்புகளையோ யூதாவை விட்டு அகற்றினான். சரி, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு. நல்லா கவனிச்சுங்க. அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பென்னாயிலையும் 1, ஒபதியாவையும் 2, சகரியாவையும் 3, நெதனேலையும் 4, மிகாயாவையும் 5 இவர்களோட கூட செமாயா. இப்ப 5 பிரபுக்கள். ஹலோ, நல்லா கவனிச்சுங்க. 5 பிரபுக்கள். இவர்களோடு கூட செமாயா 1, நெதனியா 2, செபதியா 3, ஆசகேல் 4, செமிரமோத் 5, யோனத்தான் 6, அதோனியா 7, தொபியா 8, தொபத்தோனியா 9 என்னும் லேவியரையும். பிரபுக்கள் எத்தனை பேரு? 5 பேரு. லேவியர் எத்தனை பேரு? 9 பேரு. அடுத்து இவர்களோட கூட ஆசாரியரான எலிசமாவையும் யோராமையும் அனுப்பினான். ஆசாரியரான எலிஷாமாவையும் யோராமையும் அனுப்பினான். அப்ப மொத்தம் எத்தனை பேரு? 16 பேர் அனுப்பிட்டாங்க. சும்மா இருக்காங்க. போ ஊழியத்துக்கு. நானும் போறேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் சொல்றேன். பிரபுக்களே, 5 பிரபுக்களே நீ போ, லேவியரே 9 பேரே நீங்களும் போங்க, ஆசாரியர்களே நீங்களும் போங்கன்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் அனுப்புனான். காரணம் என்ன தெரியுமா? இவனுக்குள்ள இருக்கிற ஆவி உற்சாகம் கொண்டதுனால அவனும் போனான், அடுத்தவங்களை ஊக்குவிச்சான், அடுத்தவங்களை என்ன பண்ணான்? அவன் மோட்டிவேட் பண்ணான். அருமையான சௌரியே, உன்னை ஒருவேளை நீ ஆவியில உற்சாகம் உள்ளவளாய் இருந்தால் சுவிசேஷம் சொல்லுவேன். எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும், எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்து, அதெல்லாம் ஏன் கடமை இல்லைங்க, அதெல்லாம் நான் சொல்றது இல்லைங்க. அப்படியா? உனக்குள்ள ஆவி உற்சாகம் இல்லை, உள்ள தடதடான்னு கொதிச்சா என்ன ஆகும்? வெளியே ஒலமுடி குதிக்கும், உள்ளேதான் ஒண்ணும் இல்லையே, வெளியே ஒலமுடி படுக்கும். வேதனைங்க. நம்ம சபையார் ஆவியில உற்சாகம் கொண்டு யார பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்றவங்களா மாறணுங்க. வெறி பிடிச்சு நிக்கணும். இந்த வெறி நாய் சும்மா இருக்காத. போறவனெல்லாம் கிடைக்கும், எவனும் கிடைக்கலன்னா ஆடு மாடியாவது கிடைக்கும், அதுவும் கிடைக்கலன்னா குருவி கோழி குஞ்சியாலையாவது திறத்திக்கிட்டாலையும், ஒன்னும் கிடைக்கலாம் கட்டையாவது கிடைக்கும். காரணம் என்ன? அதுக்குள்ள இருக்கிற வெறி. வெறி எப்படியாவது அடுத்தவனை போய் கட் சொல்லணும். அதே போல ஆவியில நீ வெறி பிடித்தவனா இருந்தால், ஆவிலே வைராக்கியம் உள்ளவனா இருந்தால், ஆவிலே அனல் உள்ளவனா இருந்தால், நீ அடுத்தவனுக்கு சொல்லாம இருக்க மாட்டாய். அப்படி நீ செய்யும் போது தேவன் மிகுந்த பலனை கொடுக்கிறவராயிருப்பார். ஆமென். இப்போ தேவனுடைய மனுஷன் சொல்றான் பாருங்க, 1 கொரிந்தியர் 9ஆவது அதிகாரம் 16, 17. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சரி, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலன் உண்டு. என்னங்க வேதம் சொல்லுது? சுவிசேஷத்தை நான் அறிவியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஏன்? அது என்மேல் விழுந்த கடமை. எப்படி? உங்களுக்கு அது கடமை தானா? சுவிசேஷம் அறிவிப்பது உங்கள் மேல் விழுந்த கடமை தானா? இல்ல வேதம் சொல்றதை சொல்றீங்களா, உண்மையா சொல்றீங்களா? என்ன சொல்லுங்க உண்மையாவே. எப்படி உங்களுக்கு கடமைன்னு தெரியும்? எப்படி அது உங்களுக்கு கடமையா விழுந்தது? அதெல்லாம் தெரியாது. வேதம் சொல்றது இல்ல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஏய், ஆண்டவனை தெரிஞ்சுட்டாரா? குடிகாரன் பார்த்து கேட்டா, ஆமா தெரியும். எப்படா சொல்ற? வசனம் எழுதிருக்குல்ல. ஐயோ, வசனம் எழுதினோன்னா தெரிஞ்சு கொண்டாரு அர்த்தமா? இது உனக்கு கடமை தானே? வசனம் சொல்றதுனால சொல்றியா?
புரியாம இருக்கிறனால தாங்க கடமை குறித்த அறிவு இல்லை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேனாரா? எங்கிருந்து தெரிந்து கொண்டார்? உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டு அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்து எழுப்பப்பட்டது போல நம்மை எழுப்பி எங்க அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வச்சாரா? உன்னதங்களிலே உட்கார வச்சாரா? அங்க போன பிறகு இயேசு என்ன செஞ்சாரு? பிதாவே உடைய வார்த்தை அவளுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாது போல அவள் உலகம். நம்ம எங்க உள்ளவங்க? உன்னதத்தில் இருக்கிறவங்களை இயேசு சொல்றாரு, பிதாவே நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். நம்ம உலகத்தாரா? உன்னதத்துக்குரியவங்களா? உன்னதத்திலிருந்து உலகத்துக்கு அனுப்புறாரு. எதுக்காக இயேசுவை பிதாவாகிய தேவன் அனுப்பினாரு? பாவிகளை ரட்சிக்க. அப்படியானால் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். ஒரு நாள் ஒரு பட்டணத்தார் பிடிச்சாங்க, ஐயா அங்கே நில்லுங்க, எங்கேயுமே ஊர்ல இருந்துருங்க அப்படின்னு. அப்ப அதுக்கு இயேசு என்ன சொல்ல தெரியுமா? நான் மற்ற ஊர்களிலும் சுவிசேஷ பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்கிறபடினாலே அந்த ஊருக்கும் போகணும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன். அப்ப அவர் அனுப்பப்பட்டது எதுக்காக? சுவிசேஷம் அறிவிக்க. ஒன்ன தேவன் உன்னதத்திலிருந்து உலகத்துக்கு அனுப்புனது எதுக்காக? அப்ப இது உனக்கு மேல உள்ள கடமை தானா? கடமை தானா? கடமை சரியாய் செய்யா சௌரிய சௌனே கேள். 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து கொடுத்தாங்க, 5 தாலந்தும் 2 தாலந்து உள்ள கடமை செஞ்சாங்க. உண்மை உத்தமான ஊழியக்காரனே நீங்க ராஜ்யத்தில் பங்கு பெற்றார். ஆனால் கடமையை செய்யாத 1 தாலந்து வாங்கினவன் அக்கினியும் பற்களுக்கு உள்ள இடத்துல அவனை தள்ளுங்கள். அவன் கடமையை செய்யவில்லை. கடமையை செய்யாத அந்த வேலைக்காரனுக்கு அக்கினியும் கந்த கடல் உனக்கு கர்த்தர் கடமையாக சுவிசேஷ அறிவிக்கிற பொறுப்பை தந்திருக்கிறார். ஆனா ஆவியில உற்சாகம் உள்ளவனுக்கு தாங்க அதை செய்ய முடியும். ஏன் உங்களால் செய்ய முடியல தெரியுமா? ஆவியில உற்சாகம் இல்லை, ஏதோ சர்ச்சுக்கு வரேன், ஏதோ போறேன் அப்படின்னு என்றனால்தான், அந்த எண்ணத்தில் இருக்கிறனால்தான் உங்களால சுவிசேஷம் அறிவிக்க முடியல. அப்போ ஆவியில உற்சாகம் முதல்ல என்ன செய்வான்? பாவத்துக்கு செத்துருவான். 2 சுவிசேஷம் அறிவிப்பான். 3ஆவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 40வது 41வது வசனங்கள். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து, இப்போ இயேசு 8 பேரை கெத்சேமனே தோட்டத்தில் தூர உட்கார வச்சாரு. 3 பேர் தன்னோடு கூட இருந்து ஜெபிக்கும்படிக்கு சொல்லிட்டு அவர் தூரத்தில் போய் ஜெபம் பண்றாரு. மறுபடியும் வர்றாரு, 3 பேர்ட்ட வர்றாரு. வந்தா அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? இதுக்குதான் அவர் கூப்பிட்டாரு. ஆனா 3 பேரும் சோம்பேறிகள், தூங்கிட்டாங்க. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இப்ப ஆவியில உற்சாகம் உள்ளவன் என்ன செய்வான்? நீங்க சொல்லுங்க. ஜெபம் பண்ணுவாங்க. ஆவியில யாருக்குள்ள உற்சாகம் ஜாஸ்தி இருக்குதோ அவன் அதிகமா ஜெபம் பண்ணுவான். மாமிசத்துல உற்சாகம் பண்ணுவான், தூங்குவான். இப்ப உங்க ஆவி என்ன சொல்லுது பாருங்க. இப்போ உங்க ஆவி உற்சாகமா இருந்தா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க. யோசித்து பாருங்க. உங்களுக்கு அந்த ஆவியில உற்சாகம்டா சும்மா நேரம் கிடைக்கும் போது போய் முழங்கால் போடுவோமே, முட்டி போடுவோமே, ஜெபம் பண்ணுவேன்னு இருக்கும். ஆவியில உற்சாகம் இல்லை, மாம்சத்துல உற்சாகம். கொஞ்சம் நேரம் கிடைக்கும் என்ன பண்ணுவீங்க? மொபைல் எடுப்போமே, மொபைல் பார்ப்போமே, இல்லைன்னா படுப்போமே. இதானே உங்க ஆவி உற்சாகம் இல்லாத போச்சு. போ மொபைல்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ஜெபத்துல கூட இல்லைங்க. ஆனா எல்லாரையும் சாத்தான் ஏமாத்தி விட்டாங்க. ஆண்ட்ராய்டு மொபைல்னு சொல்லி கொடுத்து, பட்டன் மொபைல் இருந்தா கூட பிரச்சனை இல்லை, அதை பார்த்து பேச. சரி சரி. இப்ப சும்மா இருக்கிறவனுக்கு ஆண்ட்ராய்டு மொபைலை வாங்கி கொடுத்துட்றாங்க பெத்தவங்க. அவன் படிக்க மாட்டேங்கிறான், படிக்கிறது போல என்ன வச்சுக்கிறான்? கேடு. எங்க ஆவியில உற்சாகம் உள்ளவன், ஆவியில எழுப்புதல் உள்ளவன் ஜபிக்கிறவனா இருப்பான். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றான் பார், யோசித்து பார். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற? உன் வாழ்க்கையில ஜெப நேரம் எவ்வளவு நேரம்?
கடமைக்கு என்னமோ ஜெபம் பண்ற, ஜெபம் பண்ணி என்ன பிரச்சனை? வேதம் அழகா சொல்லுது. 32ஆம் சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 5வது 6வது வசனங்கள். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். பாவத்தை மன்னிப்பு கேட்டுக்கான். அக்கிரமத்தை மறைக்காம பாவத்தை மன்னிப்பு கேட்டான். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். மீறுதல்கள் எல்லாம் கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன்ட்டான். தேவரீர், நல்லா கவனிச்சுங்க, தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஓஹோ, என் பாவத்தையும் என் பாவத்தினால் உண்டான தோஷத்தையும் மன்னிச்சிட்டீங்க அப்படின்றான். சரிதானா? மன்னிச்ச பிறகு அவன் சொல்றான் பாருங்க, இதற்காக எதற்காக உடனே எதற்காக என் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்ட போது மன்னிச்சாரு, என் தோஷத்தெல்லாம் நீக்கினாரு. அதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் ஆவில வைராக்கியம் உள்ளவன் எவன், பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். ஹல்லேலூயா. எப்ப ஜெபம் பண்ணுவானா? சகாயம் கிடைக்கும், அப்படியே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய் முட்டி போடுவான். அப்போ எப்ப நேரம் கிடைக்கும் போய் முட்டி போட்டுக்கிறது. உங்களுக்கு முட்டி போடுறதுக்கு நேரங்கள் இல்ல, உங்க ஆவியை எழுப்புதல் இல்லைங்க, உங்க ஆவியை எழுப்புதல் இல்ல. ஆனா அதே நேரத்தில் மொபைலை பார்க்கணும், அப்படியே உட்கார்ந்துடும். வேதனை. ஆவியில எழுப்புதல் உள்ளவன், ஆவியில அனலா இருக்கிறவன் வேதம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு அந்த சீஷரை பார்த்து, ஆவி உற்சாகம் உள்ளது, அது ஜெபம் பண்ண வைக்கும். ஆனா மாமிசம் பலவீனம் உள்ளது, அது தூங்க வைக்கும். என்ன சொல்ற? இப்போ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற? ஆவியில உற்சாகம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பான், மாம்ச உற்சாகம் தூங்கிட்டு இருப்பான். ஸ்டேட்டஸ் கொஞ்சம் பாரு, உன்னுடைய நிலைமையை பார். எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்க? நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றதுங்கிறத வச்சு உன் பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு நேரங்க ஜெபம் பண்றீங்க? ரொம்ப வேதனைங்க. நம்ம சபை ஜெபம் பண்ண முடியலன்னா அது ஆவியில செத்து போன ஜெபம், மாம்சத்துல இருக்கிற சபைன்னு அர்த்தம். அவன் சொல்றான், நான் அறிக்கையிட்டேன், மன்னிச்சாரு, தோஷத்தை மன்னிச்சாரு, அதற்காக இப்படியெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சாரு. அப்படிங்கிறதுக்காக நான் சகாயம் கிடைக்கும் போதெல்லாம் நான் விண்ணப்பம் பண்றேன், எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் விண்ணப்பம் பண்றேன். உங்களுக்கு சந்தர்ப்பம், சமையல் பண்ணணும், புருஷன் அனுப்பணும், பிள்ளைகளை அனுப்பணும், எல்லாம் பண்ணுங்க, துணி துவைக்கணும், எல்லாம் பண்ணுங்க. மீதி நேரம் சமயம் தான் என்ன பண்ணுவீங்க? தூங்குவீங்க. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்க ஆவி உற்சாகமா இருக்குன்னு அர்த்தம். உங்க ஆவியில உற்சாகமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ சொல்லுங்க, உங்க வாழ்க்கை கொஞ்சம் அப்படி சீர்தூக்கி பாருங்க. ஆவியில உற்சாகம் இருந்துச்சுன்னா சமயம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணுங்க. ஓகே, இது 3 4 மடமண்ணு முடிப்போம். இந்த தானியேல் எத்தனை தடவை ஜெபம் பண்ணா? தினம் 3 வேளை. தாவீது எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணா? அந்தி சந்தி மத்தியான வேளையில ஜெபம் பண்ணான். ஆனா நம்ம வசனம் தெரியும், அவெல்லாம் ஜெபம் பண்ணாங்க, அது தெரியும். ஆனா நம்ம ஜெபம், ஆண்டவரை என்னை ஆசீர்வதிங்க, புருஷனை ஆசீர்வதிங்க, மனைவி ஆசீர்வதிங்க, புள்ளை ஆசீர்வதிங்க, கஷ்டம் போனோம் நஷ்டம் போனோம், இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஜெபத்தை இதெல்லாம் ஆவியில அனல் கொண்டவங்க ஜெபம் பண்ற ஜெபத்தை பார்த்தீங்களா? என்ன ஜெபம் பண்றாங்கன்னு. உன் ஜெப வாழ்க்கை எவ்வளவு நேரம்? உன் ஆவியில நீ அனல் உள்ளவனா இருந்தா உன் ஜெப நேரம் ஜாஸ்தியா மாறு. யோசிச்சு பார். நேரம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணலாமான்னு யோசிப்ப. ஆனா இல்லையே, ஆவியில அனல் இல்லை, அதனால நமக்கு ஜெபம் ஓடல. ஆமா, எவ்வளவு நேரங்க ஜெபம் பண்ண? அப்படி முடியுமாங்க? அப்படின்னு நான் கேட்டாலே உன்னால முடியல, ஆவியில அனல் உள்ளவன் தான். எவ்வளவு நேரம் வேணாலும் ஜெபம் பண்ணலாம். ஓகே, சரி, இது 3வது. 4வதாக சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 54:6, உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். இந்த உற்சாகம் உள்ள ஆவி உள்ளவன் என்ன சொல்றான்? நான் உற்சாகத்தோடு உமக்கு
பலியிடுவேன். அப்ப உற்சாகமுள்ள ஆவி உள்ளவன் உற்சாகத்தோடு தேவனுக்கு பலியிடும். என்ன பலி செலுத்துறது? என்ன பலி செலுத்துறது? வாசிங்க 119 சங்கீதம் 108வது வசனம். கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தாவே என் வாயின் உற்சாக பலிகளை. ஆவின் உற்சாகம் உள்ளவன் என்ன பண்ணுவானா? பலி செலுத்துவானா. என்ன பலி? வாயின் உற்சாகம். அது என்னது? இது வாயின் உற்சாக பலி என்னது? ஸ்தோத்திர பலி. கரெக்டா சொல்றீங்க. ஸ்தோத்திர பலி 1000 ஸ்தோத்திர பலியா? அது புக்கை பார்த்து சிக்கு 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 இந்த கிளிப்புள்ள இருக்குல்ல, சொன்னதே சொன்னமா கிளிப்புள்ள மாதிரி மட மட மடம் ஆகுது. ஏங்க இந்த கிளிப்புள்ள சொல்ற மாதிரி சொல்லாதீங்க, வேஸ்ட். இந்த கிளியை ஒரு ரேஷன் கடைக்காரன் வளர்த்தானான். ஏன் வளர்த்தானா? அது ரொம்ப கூட்டம் வருமா, வரும்போது இவனால லைன்ல வா, தனித்தனியா வா, கியூல வா அப்படின்னு ஒவ்வொரு தடவை சொன்னானா. இந்த கூட்டம் வரும்போதெல்லாம் இவன் தொண்டை தண்ணி போச்சு. அதனால ஒரு கிளியை வளர்த்து கிளிக்கு சொல்லி கொடுத்தான், லைன்ல வா, தனித்தனியா வா, கியூல வா அப்படின்னு சொல்லி கொடுத்தான். இந்த கூட்டத்தை பார்த்த உடனே என்ன சொல்லும்? லைன்ல வா, தனித்தனியா வா, கியூல வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் இந்த ரேஷன் கடைக்காரன் அவன் கொடுக்க வேண்டிய அரிசியெல்லாம் வித்துக்கிட்டான். இதனால ஊர்ல உள்ள மக்கள் அரிசி கிடைக்காம நேர ரேஷன் கடையில் போய் சண்டை போட்டலான்னு சொல்லி அவன் கம்பும் தடிமா வந்து ஜன்னல் பக்கத்தில் நிற்கிறான், கூட்டமா நிற்கிறான். கிளி சொல்லுது, லைன்ல வா, தனித்தனியா வா, கியூல வா. என்னது இது? ஏன் சொல்லிச்சு? அதுக்கு அவ்வளவுதான் தெரியும், அவ்வளவுதான் தெரியும், அதுக்கு மேல தெரியாது. அது எதுக்கு வந்திருக்காங்கன்னு கூட தெரியாது. இன்னைக்கும் ஜெபம் எப்படி இருக்கும் உங்க ஜெபம்? அதுக்கு மேல தெரியாது. என்ன ஆசீர்வதிங்க? என் புருஷன் ஆசீர்வதிங்க, என் மனைவி ஆசீர்வதிங்க, என் பிள்ளை ஆசீர்வதிங்க. கஷ்டமோனும் நஷ்டமோனும் கிளிப்புள்ள பாடம் மாதிரி அப்படி சொல்லிட்டு தோத்திரம் ஆண்டவரே இன்னைக்கு ஜோமன்ட்டேனே நான். ஆவியில உற்சாகம் உள்ளவன் சகாயம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. சரி, அடுத்த வார்த்தைக்கு போவோம். கவனி பாருங்க. இப்போ அவன் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தன்னை மயப்படுத்தினான். வேதம் அப்படிதான் சொல்லுது. 50ஆம் சங்கீதம் 23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்படின்னு அர்த்தம் என்னங்க? எதுல எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லலாம்? வேதம் சொல்லுது 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எல்லாவற்றிலேயும் மீன்ஸ் என்ன அர்த்தம்? கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துன்பத்திலும் இன்பத்திலும் எல்லா வேளையிலும் தேவனை ஸ்தோத்தரிப்பது தேவ சித்தம். அப்படிதானா? ஆனா நம்ம ஆசீர்வாதம் வந்த உடனே துதிப்போம், ஆனா கஷ்டம் வந்தா குதிப்போம். யோசிங்க. இப்போ உங்க மத்தியில கஷ்டம் இருக்கா, பிரச்சனை இருக்கா? நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்றேன். ஆவில உண்மை உள்ளவன் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன வேதனை வந்தாலும் அதுக்காகவும் துதிப்பாங்க, அதுக்காகவும் துதிப்பான். ஏன்னா எனக்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு. நன்மைக்கு. நான் இப்படி ஒரு சின்ன பாட்டு பாடுறேன். கர்த்தாவே நீ செய்த நன்மை வெரி குட், வெரி குட். நித்தமும் நினைக்கின்றே, முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழ்கின்றே, நான் பாடி புகழ்கின்றே. கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன், நான் பாடி புகழுவேன். இந்த பாட்டு தெரிஞ்ச பாட்டு தானே? நல்லா பாடுவீங்களே?
பாடுனீங்களா? நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறீங்களா? ஒழுங்கா சொல்லுங்க. பொய் தானே? பொய் தானே? பொய் சொல்லி தானே பாடினீங்க? ஏங்க இந்த மாதிரி பொய் சொல்லி பாட்டு பாடிட்டீங்க? ஒருவேளை முடியலாம் கூட, கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கணும் அப்படியா பாடு. ஏன் பொய் சொல்லி பாடுற? ஆனா கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி சொல்றேங்க. நான் தினம் என் கர்த்தர் என்னை படைச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய காரியத்தை நான் தவறாம தேவனுடைய சன்னிதானத்தில் தேவன் எனக்கு செய்த நன்மைகளை நான் ஸ்தோத்தரித்து தேவனை மயப்படுத்துவேன். எனக்கு செய்த நன்மைகளை தினம் சொல்லுவேன். எவ்வளவு நாளும் சொல்லிட்டு இருக்கலாம்ல. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏறான அல்லவா? ஆனா நீங்க ஸ்தோத்திர பலியிடுகிற என்னை மகிமைப்படுத்துகிறான். தேவன் சொல்றாரு, எல்லாவற்றிலும் தேவனை ஸ்தோத்திரியுங்கள், அதுவே தேவனுடைய சித்தமாயிரு. அப்போ கஷ்டம் வந்தாலும் தேவனை ஸ்தோத்திரிக்கணுமா? பிரச்சனை வந்தாலும் ஸ்தோத்திரிக்கணுமா? ஆமென். அது தேவ சித்தம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிராக்டிக்கலா ஒரு காரியம் செய்ய போறேன். உங்களுக்கு கஷ்டம் இருக்கா? பிரச்சனை இருக்கா? வியாதி இருக்கா? வேதனை இருக்கா? கடந்தொல்ல இருக்கா? எல்லாரும் கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டு, ஆண்டவர் இந்த சூழ்நிலைக்காக, இந்த பிரச்சனைக்காக நான் தேவனை உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன், இந்த கஷ்டத்துக்காக தேவனை உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்லி பாருங்க பாப்போம். எல்லாரும் சொல்லுங்க பாப்பா, வாய் தரேன்னு சொல்லுங்க பாப்பா. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு இருக்கிற வேதனை உங்களுக்கு தான் தெரியும். பல நேரங்களில் போராடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு எல்லாவற்றுக்காக தேவனை ஸ்தோத்திரிங்களேன்னு சொல்லி இருக்குது. இது ஆவில உற்சாகமுள்ளவன் தேவனை அப்படிதான் தேவனை துதிப்பான். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை உமக்கு தெரியும்பா, என் வேதனை உமக்கு தெரியும் ஆண்டவரே, என் பிரச்சனை உமக்கு தெரியும் ஆண்டவரே. இப்ப நான் அதுக்காக உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா எனக்கு பின்னாட்கள் நன்மை செய்யும்படிக்கு கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியான வனாந்திர வழி அழைத்து போகிற கர்த்தர் எனக்கு தெரியும். பின்னால் நல்ல செய்ய போகிறீர் ஆண்டவரே, பின்னால் எனக்கு நல்ல செய்ய போகிறீர். ஆகவே துதிக்கிறேன். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பாப்பா, ஸ்தோத்திரிங்க பாப்பா. எனக்கு கர்த்தர் செய்த ஆண்டவரே எல்லா நன்மைக்காகவும், ஆண்டவரே அனுமதித்த எல்லா நஷ்டங்களுக்காகவும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாம் வாய் திறந்து நல்லா தேவனை துதி துதி. யோசுவா துதித்த போது எதிரிகள் வெட்டுண்டு அவர்கள் விழுந்து போனார்கள். ரகாதானா ரபா ஷகலாரா ஓ ரஷகலா ரபா ஓ ரதானா ரிபா ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மை ஸ்தோத்திரி. இயேசுவின் மூலம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமா, இன்னைக்கு கரெக்டா தோத்திரம் போட்டீங்க. வீட்டில் போய் பாருங்க, வருதான்னு பார்ப்போம். என்ன கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் தோத்திரம் வருதான்னு பார்ப்போம். என்ன வந்தாலும் கர்த்தருக்கு மகிமை. ஆமென், ஹல்லேலூயா. வேதம் அழகா சொல்லுங்க, ஆவியில உற்சாகம் உள்ளவன் தேவனை துதிக்கிறவனா இருப்பான். ஒன்னு ஆவியில உற்சாகம் உள்ளவன் பாவத்துக்கு செத்துருவான். 2 சுவிசேஷம் அறிவிப்பான். 3 சந்தர்ப்பம் கிடைக்கும்போது ஜெபம் பண்ணுவான். 4 தேவனை துதிப்பான். 5 சங்கீதம் 122:1 கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். இப்ப உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி வருது. யாருக்கு? தாவீதுக்கு. எதனால மகிழ்ச்சி அடைகிறான்? ஆவில கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லிவிட்டாங்க. ஐயோ, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணுமா, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி மகிழ்ச்சி அடைகிறான். மகிழ்ச்சி. நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு மகிழ்ச்சியா வரீங்களா? எங்க ஆவில உண்மை உள்ளவன், ஆவில அனல் உள்ளவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும்னா மகிழ்ச்சியா வருவான். இப்ப நீங்க எப்படி வருவீங்க? எப்படி சொல்லுங்க? உண்மையாவே வரீங்களா? மகிழ்ச்சியா வரீங்களா? ஐயா, சத்தம் வரலையே. ஆமென். மகிழ்ச்சியா வரீங்களா? இப்ப மகிழ்ச்சியா வர்றவங்க எப்படி வருவாங்க நான் சொல்லிட்டா, அவனே வச்சு கேட்போம். அவனே கேட்பான். மகிழ்ச்சியா வர்றேன்னு சொல்றான்ல, அவனே என்ன சொல்றான்னு பார்ப்போம். எப்படி அவன் வர்றானா மகிழ்ச்சியா வர்றவன்? வாசிங்க 84 சங்கீதம் 10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. என்ன சொல்றான் பாருங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது சந்தோஷப்படுறவன் 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்தில் செல்வது ஒரே நாள் நல்லது. 1000 நாள் ஊரெல்லாம் சுத்திட்டு அலையறத பாக்கணும், ஒரே நாள் சர்ச்சைக்கு வரல, அது எனக்கு நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிலும், எவன் அடுத்து அங்கங்கெல்லாம் வாசமா இருக்கதை பார்க்கிலும், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ஐயோ, அவன் என்ன சொல்றான் பாருங்க. ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில். எதுக்கு வாசல் படியில காத்திருக்கான்? எப்போ?
கதவை திறப்பாங்க, எப்போ உள்ள போலாம், நம்ம எப்போ வெளியே போலாம். இது என்னடா இது? ஏங்க, ஆவில உற்சாகம் கொண்டவன் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது சந்தோஷப்படுவாங்க. இப்ப யோசிப்பாரு, சந்தோஷம் உள்ளவன் காலைல 9 மணிக்கு 6 9 மணிக்கு வந்து நிற்பான். நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க? ஆவில உற்சாகம் ஆவில உற்சாகம் உள்ளவன் தேவனுடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு சந்தோஷமா சீக்கிரம் எப்படா திறக்கும் போலான்னு நினைப்பான். ஆனா உங்க வருகை வச்சா என்ன சொல்ல முடியுமா? நீங்க ஆவில எப்படித்தான் இருக்கிறீங்கன்னு. சீக்கிரம் வர தெரியல. பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு ஒருத்தன் சந்தோஷமா போறான்னா, படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் உள்ளவன் 9 மணிக்கு ஸ்கூல், நான் எத்தனை மணிக்கு நிற்பான்? எங்க 8:30 மணிக்கெல்லாம் போய் கதவை தட்டி நிற்பான். பியூன் வந்து, ஓ இது ஏன் தம்பி சீக்கிரம் வந்துட்டேன், இல்லை எப்போ திறக்கணும் வந்தேன். இவன் படிக்கிறவன், ஆனா படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவன். என்ன மாதிரி ஆளா இருந்தா சின்ன வயசுல அப்படித்தான், படிப்புல இன்ட்ரெஸ்ட். பள்ளிக்கூடத்துக்கு போன வயிற்ற வலிக்குது, போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா படிக்கிறவன் வாஞ்சியா பள்ளிக்கூடத்தில் முன்னால போய் நிற்பான். தேவன் மேல நேசம், தேவனுடைய ஆலயத்தின் மேல நேசம் உள்ள ஆவில வைராக்கியம் உள்ளவங்க எப்படா போலான்னு இருப்பாங்க. சபைக்குள்ள, சபை விட்டு இல்ல, சபைக்குள்ள. யோசித்து பார், நீ தேவ சமூகத்துக்கு வரும்போது ஆவி என்ன சொல்லுது பார், எப்படா போலாம், சீக்கிரம் கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு, போகணும், சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு என்ன வருதா? ஏய் இப்பதான் பாட்டு முதல்ல ஜபம் நடத்துவார் விடு, இப்பதான் 2 பாட்டு பாடுவார் விடு. இவங்கெல்லாம் ஆவியில உற்சாகம் உள்ளவங்க, ஆவியில கத்தரை சேவிக்கிறவங்க. பலன் மட்டும் கிடைச்சவனும் அது எப்படி கொடுத்துருவாரு? ஆவியில உற்சாகம் உள்ளவன் தேவ சன்னிதானத்தில் தேவனை ஆராதிப்பதற்கு வாஞ்சோடு வருகிறவன் இருப்பான். ஆமென். 5 6 கத்தரை சேவிக்கிறதுனால பலன் உண்டு. ஆவியில உற்சாகமா இருந்து சேவிக்கும் போது என்ன மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கோம். வாசிங்க, எஸ்ரா, கடைசியா சொல்லி முடிக்கிறேன். எஸ்ரா 2வது அதிகாரம் 68வது வசனம். வம்சங்களின் தலைவரில் சிலர் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தபோது தேவனுடைய ஆலயத்தை அதிஸ்தானத்திலே எடுப்பிக்கும்படிக்கு அதற்காக மன உற்சாகமாக காணிக்கைகளை கொடுத்தார்கள். இந்த கர்த்தருடைய காரியங்களுக்காக மன உற்சாகம் கொண்டவர்கள் காணிக்கைகளை கொடுத்தார்கள். அப்போ மனசுல யாருக்கு ஆண்டவர் மேல உற்சாகம் இருக்குதோ அவன் காணிக்கை அள்ளி கொடுப்பான். யாருக்கு உற்சாகம் இல்லையோ அவன் கிள்ளி கொடுப்பான். யோசிப்பார், நீ ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கிறத வச்சே, எவ்வளவு கொடுக்கிற, எப்படி கொடுக்கிறங்கிறத வச்சே ஆவி எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆவி எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நீ உற்சாகமாய் ஆண்டவருக்காக கொடுக்கணும்னு நினைச்சு நீ அள்ளி போடுறவனா இருந்தால் ஆவியில உற்சாகமா இருக்கிறேன்னு அர்த்தம். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்துல ஏதோ 10 ரூபா போடு, 20 ரூபா போடு, 50 ரூபா போடு. ஆனா அதே நேரத்துல நம்ம பிள்ளைக்கு பர்த்டே வந்துச்சுன்னா ட்ரெஸ் எவ்வளவு? நீங்க சொல்லுவீங்க அது வருஷத்துக்கு ஒரு தடவை. இங்க வாரம் போடுற சொல்றீங்க. வாரம் எனக்கா போட சொன்னேன்? கர்த்தருக்கு தானே போடுறீங்க. தேவனுக்கு கொடுத்தவன் ஒரு நாளும் தருத்தராகவே மாட்டோங்க. எந்த சூழ்நிலை ஆண்டவருக்கா நீ காணி கொடு, தசம்பாங்க கொடு, இல்ல ஊழியங்களுக்காக கொடு, என்ன செஞ்சாலும் தேவனை நேசிக்கிறதா இருந்தா நீ உற்சாகமா செய்வ. என்ன சொல்ற? காணிக்க செலுத்துறவங்க உற்சாகமா செலுத்துவாங்க. யோசித்து பாரு உன்னுடைய வாழ்க்கைய. இப்ப தாவீதை குறித்து சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். வாசிங்க, 1 நாளாகும் 29ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். நான் என்னால இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பலவருண கற்களையும் விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும் வெண்கற்பாலங்களையும் கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இது சர்ச்சின் வேலைக்காக நான் சமைச்சு வச்சேன். ஆண்டவருக்கு செய்யணுங்கிறதுக்காக நான் ஆண்டவருக்காக சேர்த்து வச்சேன். சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றான் பாருங்க. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல்
நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சபதரித்த அனைத்தையும் தவிர சபதரித்த ஆலயத்துக்காக நான் சேர்த்து வச்ச அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். இப்ப ஆவில உச்சாங்கொண்டவன் என்ன சொல்றான்? உச்சாமானவன், நான் தேவனுக்குன்னு தனியா கொடுத்தேன், அதோடு மாத்திரமல்ல எனக்குன்னு சேர்த்து வச்சதையும் சேர்த்து ஆண்டவருக்கு போட்டு போ, ஆண்டவருக்கே கொடுக்குறேன். எங்க எந்த அளவுக்கு அவனுக்கு ஆண்டவர் மேல நேசம் இருக்குங்க, எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல நேசம் இருக்கும். இன்னைக்கு நமக்கு வேணும்னா தேவைப்படுறதெல்லாம் வாங்கிக்கிறேன், தப்புன்னு சொல்ல. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கணுங்க போது உன் ஆவி உற்சாகமா இருந்துச்சுன்னா அள்ளி கொடுப்ப. உன் ஆவியில உற்சாகம் வந்துச்சுன்னா நிறைய கொடுக்கணும்னு நினைப்ப. 10 ரூபா காணி கொடுத்தாரு போதாது, 4 வாரமா 10 ரூபா கொடுக்குறேன்ல, நாங்க 4 பேர் வரோம்ல, 4 வாரமும் 4 பேர் வந்தா 160 ரூபா சார், 4 பேர் 40, 4 வாரம் 16 போதாது. எங்க இது மாதிரியா கணக்கு போட்டு செய்வீங்க? எங்க கொடுக்கறது ஆண்டவருக்கு. ஆண்டவர் ஒரு நாள் பிச்சைக்காரன்ல வாங்கிட்டு வாங்கணும் திருப்பி ஓடுறதுக்கு, அவர் நீங்க கொடுத்ததை திருப்பி கொடுப்பாருங்க, திருப்பி கொடுப்பார். கொடுத்து பார், அப்போ உனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உற்சாகம் இல்லைன்னா ஆனா யாரும் அப்படி போடுற மாதிரி நான் சொல்லல, இருக்கிறதான் போட முடியும். ஆனா ஆவியில உற்சாகம் உள்ளவன் தேவனுக்காக என்ன கொடுக்கலாம், எவ்வளவு கொடுக்கலாம், எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க, கொடுக்கறதே நினைப்பாங்க. நீங்க காணி கொடுக்குறீங்க, தசம்பாகம் கொடுக்குறீங்க, ஊழியத்துக்கு கொடுக்குறீங்க, செய்யுங்க, உற்சாகமா செய்யுங்க. எந்த அளவுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அதை வச்சு நீங்க உங்க ஆவி எப்படி உற்சாகமா இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க இப்போ உங்களுக்கு தான் தெரியும். நான் ஒண்ணுமே கேட்கல. தாவீது சர்ச்சுக்காக சேர்த்து விட்டானா, அதுவும் கொடுத்துட்டான். அதே நேரத்தில் சொந்த பணத்தையும் திரும்பவும் கொடுத்துட்டான். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தின் மேல உள்ள வாஞ்சையில, ஆண்டவர் மேல இருக்க வாஞ்சையில அவன் ஆவி உற்சாகம் அடைந்தது. முடிச்சிடறேன். அதோடு மாத்திரம் இல்லை, அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. 9ஆம் வசனம், 9ஆவது வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். போதும். என்னமா தாவீது சந்தோஷப்பட்டான். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததுக்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டாங்க. எங்க நீங்க சந்தோஷத்தோடு கர்த்தருக்குன்னு கொடுங்க, சந்தோஷத்தோடு. நான் எனக்காக கேட்கவே இல்லைங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்னு சொல்றேன். எனக்கு ஆண்டவர் இது வரைக்கும் ஒரு குறை வைக்கிறேங்க, நீங்க எனக்கு கொடுங்க, அள்ளி போடுங்க நான் சொல்ல வரலைங்க. நீங்க கொடுக்கறது கர்த்தருக்குங்க, நீங்க கொடுக்கறது கர்த்தருக்கு. நானும் என் மனைவியும் எனக்குன்னு நாங்க போடணும்னு எண்ணி நாங்க காணிக்க போடல, நாங்க போடுறது கர்த்தருக்கு. அது கர்த்தருக்கே சார். நான் எனக்குன்னு அதை எடுத்துக்கிறது இல்லைங்க, நான் எடுத்துக்கிறதே இல்லை. ஆகவே தயவுசெய்து நல்லா கவனிச்சிங்க. உங்க ஆவியில உற்சாகம் வந்துச்சுன்னா தேவனுக்கா என்ன செய்யலாம், எவ்வளவு கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எண்ணம் கொண்டு கொடுப்பீங்க. உங்க ஆவின் உற்சாகத்தை வச்சுதான் அதில் நீங்க செய்ய முடியும். வேதம் சொல்லுது, உற்சாகத்தின் ஆவியோடு கூட கர்த்தரை சேவிப்போமானால் பரலோகத்திலே பலன் உண்டு. ஆமென். ஆவிலே அனலாயிருங்கள். ஒன்னு அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு. அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பா இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன். சௌர்ணே நம்முடைய வாழ்க்கையில ஆவிலே அனல் உள்ளவர்களாய் மாறுவோம். ஆமென். ஆவியில வைராக்கியம் உள்ளவர்களாய் மாறுவோம். ஒரே ஒரு வாழ்க்கை, எப்ப முடியும்னு தெரியாது, எப்ப முடியுதுன்னு தெரியாம எந்த நேரத்தில் முடியும் தெரியாது. என் தேவனே, என் ஆவியிலே ஒரு ஆவியிலே எழுப்புதலை உண்டாக்குங்க ஆண்டவரே. தேவனை ஆவியோடு நாங்கள் சேவித்தால் எங்களுக்கு என்ன உண்டு? உற்சாகத்தோடு சேவித்தால் பலன் உண்டு. நாங்கள் ஆவியில உற்சாகம் கொண்டு சேவிக்க என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. எல்லாரும் அர்ப்பணிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் முழங்கால் படி ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே, என் ஆவியில ஒரு உற்சாகத்தை இந்த நாளில் தருவீராக. நான் உற்சாகத்தோடுமை சேவிக்கிறவனாக ஆண்டவரே, நீர் வரும்போது பலனோடு வருவீர் அல்லவா, அந்த பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக
பொன்னை பார்க்கலாம் தங்கத்தை பார்க்கலாம் விலையேற பெற்ற அந்த ஆண்டவரே பலனை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உம்மை சேவிக்கிற போது எனக்கு பலம் தருவீராமே. ஆவிலே உற்சாகம் உள்ளவனாய் நான் சேவிக்க, நான் ஆவிலே உற்சாகம் உள்ளவனாய் சேவிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எல்லாரும் வாய் தரன்னு சொல்லி பாருங்க பாப்பா. ஆண்டவரே, எனக்குள்ளே ஆவிலே ஒரு உற்சாகம் வரட்டும். ஆண்டவரே, ஆவிலே உற்சாகம் வரட்டும். ஆண்டவரே, என் பாவத்துக்கு செத்துறேன். ஆண்டவரே, வேணாம்பா, எனக்கு பாவமே வேணாம், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, அதோடு மாத்திரமல்ல ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீர் விரும்பாத அசுத்தத்தை விட்டு விலகிறது மாத்திரம் இல்ல, நான் சுவிசேஷம் கூறுகிறவனாய் என்னுடைய வாழ்க்கையில ஒரு உற்சாகத்தின் ஆவியை தந்து சுவிசேஷம் கூறுகிறவனாய் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஓ ரகாதானா ரபா ஷகலா ராதானா ரபா. அதோடு மாத்திரமல்ல ஆண்டவரே, என் தேவனே, என் தேவனே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, சகாயம் கிடைக்கும் போதெல்லாம் என் ஆவியை உற்சாகம் வந்து நான் ஜெபிக்கிறவனாய் மாறுவதற்கு என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆவியைக்குள்ளே உற்சாகத்தை கட்டளையிடுவதாக, சகாயம் கிடைக்கும் போது ஜெபிக்கிற ஒரு ஆவி எனக்குள்ளே உண்டாவதாக. ஆண்டவரே, நான் என் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு ஆவிலே உற்சாகம் கொண்டு எந்த சூழ்நிலையில் எல்லாவற்றிற்காக நான் தேவனை துதிக்கிறவளாய் மாறிவிடுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, எந்த சூழ்நிலை எதற்காக எனக்கு நன்மைக்கு எதுவாய் நடத்துகிறேன். ஆகவே எல்லாவற்றுக்காக நான் துதிக்கிறவனாய், அப்படி ஆவிலே உயிருள்ளவனாய் உற்சாகம் உள்ளவனாய் காணப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, அதோடு மாத்திரமில்லை, தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது என் ஆவி உற்சாகம் அடைந்து சந்தோஷமாய் நான் ஆலயத்துக்கு வர எனக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு ஆவியை ஊற்றுவீராக, அப்படிப்பட்ட ஒரு ஆவியை ஊற்றுவீராக. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, என் தகப்பனே, ஆண்டவரே, என் தேவனுக்கு என்று நான் உற்சாகமாய் காணிக்க கொடுக்க என் ஆவியை நீர் ஏவுவீராக, என் ஆவியை ஏவுவீராக. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடு. ஜீசஸ், எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு தந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக நாங்கள் கர்த்தரை சேவிப்பதனாலே பரலோகத்திலே மிகுந்த பலன் உண்டு என்பதை அறிந்து நாங்கள் உற்சாக ஆவியோடு கூட தேவனை அறிந்து உற்சாக ஆவியோடு உம்மை சேவிக்க எனக்கு எங்களுக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. என்ன எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த உற்சாகத்தின் ஆவி உள்ளவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி தேவனே நீங்க எங்களுக்கு சொல்லி தந்தீங்கப்பா. இந்த காரியங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படிக்கு எங்கள் ஆவியிலே உற்சாகத்தை கட்டளையிடுங்க. வந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து சமானத்தோடு அனுப்புவீராக. தேவனே, உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை இந்த வாரத்தில் இருக்குமானால் அவரை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.